पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 5வது அத்தியாயம் பகவத்கீதால கர்ம சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன். என்ன கேள்வி கேட்கிறான்னா, சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏத்தையோர் ஏகம் தன்மே புரூகி சுனிச்சிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆரம்பிக்கும் போதே அர்ஜுனன் கேள்வியோடு ஆரம்பிக்கிறான். நீ சந்நியாசத்தை பத்தியும் சொல்ற, கர்மத்தை பத்தியும் கர்ம யோகத்தை பத்தியும் சொல்ற. இது வரைக்கும் நமக்கு என்ன சொல்லியிருக்கு, 2வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிச்சு 3, 4 வரிசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், கர்மயோகத்தையும் சொல்றார், கூடவே ஞான யோகத்தையும் சொல்றார். ஞான யோகம்னாவே சந்நியாசம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ரெண்டுத்தையும் நீ சொல்ற, புகழ்ந்து வேற சொல்ற. கர்மயோகம் சிலது ரொம்ப உத்தமமானதுன்னு சில இடத்துல சொல்ற, சில இடத்துல பாத்தீங்கன்னா ஞான யோகம் தான் உத்தமமானது அப்படின்னு சொல்ற. இப்ப இதை கேட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு. எச்சிரேய ஏத்தையோர் ஏக்கம், இதுல ஏதாவது ஒண்ணுத்த பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லு, நல்லா நிச்சயம் பண்ணி சொல்லு. என்னால கன்ஃபியூஸா இருக்கு எனக்கு. இப்ப நான் என்ன பண்றது, கர்மயோகம் பண்ணட்டுமா, இல்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு அர்ஜுனன் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வியை ஆதாரமா வச்சுக்கிட்டு, முதல் ஸ்லோகத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு ஆச்சாரியர் என்ன பண்றார், இந்த சம்பந்த பாஷ்யத்தை எழுதுறார். அப்ப முதல் ஸ்லோகம், அதுக்கப்புறம் கடந்து போன ஸ்லோகங்கள், இதை எல்லாத்தையும் கொண்டு கூட்டி ஒன்று சேர்த்து நல்ல முறையில் விசாரம் பண்ணி நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஆச்சாரியார் பாஷ்யத்தை ஆரம்பிச்சிருக்கார். இந்த கர்ம அனுஷ்டானம் இப்போ நேற்று பாடத்தில் பார்த்தோம். லாஸ்ட் பேராகிராஃப் நேற்று பார்த்ததுல லாஸ்ட்ல தயோகோ உபயோகோச்ச கர்ம அனுஷ்டான கர்ம சந்நியாச யோகோ. இந்த 2 விஷயம் நமக்கு முன்னாடி இப்போ இது வரைக்கும் படிச்சதுல இருக்கு. கர்ம அனுஷ்டானம் பண்றதுன்னு ஒன்று, அதுக்கப்புறம் கர்ம அனுஷ்டானத்தை விட்டுட்டு கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று. எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு வெறுமனே இருக்கிறது. என்ன மாதிரி சந்நியாசம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்திலே இருக்கிறது. இது பெஸ்டா இல்ல பாத்தீங்கன்னா கர்மயோகம் பாத்தீங்கன்னா பெஸ்டா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுமே எப்படிப்பட்டதுன்னா ஸ்திதி கதிவத். ஸ்திதினா என்ன அர்த்தம், ஒரு இடத்துல நிக்கிறது. அதே கதி அப்படின்னா ஓடுறது. இப்ப பாத்தீங்கன்னா என்ன மாசக்கணக்கா நான் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கேன். எனக்கு போக்கடம் இருக்கா அப்படின்னா எனக்கு எந்த போக்கத்தவன், நான் கரெக்டா சன்னியாசிக்கு பேரே போக்கத்தவன் அர்த்தம். எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. யார் எந்த ப்ரோக்ராம் கூப்பிட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இது சன்னியாசியோட வேலை இல்லை. சுவாமி வாங்க இந்த ப்ரோக்ராம் இருக்கு, இது சன்னியாசியோட வேலை இல்லை. எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் நான் உடனே என்னோட ஆசிரம தர்மத்தை எடுத்து என்ன பண்றேன், இது என்னோட வேலை இல்லை. அப்போ என் வேலை என்ன அப்படின்னும் போது, என் வேலை ஒரு இடத்துல இருந்து சுவாத்தியாயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு பிரணவ ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் சன்னியாசியோட வேலை. இதே பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்றவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு இடத்துல உட்கார முடியுமா? திருவண்ணாமலையிலேயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கர்மயோகம் பண்றவங்க நிறைய இருக்காங்க. உலகம் ஃபுல்லா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, சதா ஆக்ஷன்லயே போயிட்டு இருக்காங்க. சதா காலமும் இங்க பரபரன்னு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா சும்மா இருத்தல், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன்ல ஈடுபடுறது. ரெண்டுத்துக்கும் என்ன விஷயம், ஒருத்தன் நிக்கிறான், ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஓடுறான். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பரஸ்பர விரோதாத். ஆச்சாரியர் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். பரஸ்பர விரோதம் அப்படின்னா நிக்கிறதுக்கான முயற்சி நாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் என்ன பண்றாரு, என்னோட ஃப்ரெண்டு சொல்றார், இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பொன்மயமாக்கணும், எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 2 பேத்துக்கும் ரொம்ப விரோதம் இருக்கு. நான் நிக்க முயற்சி பண்றேன், அவர் ஓடுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு.
அப்ப பரஸ்பரம் விரோதம். இதே மாதிரிதான் கர்மயோகம். கர்மயோகம் பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து, நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் தெரியும் எனக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சுப்பாங்க, கரெக்டா எந்திரிப்பாங்க. தியானமும் பண்ணுவாங்க ஒரு அரை மணி நேரம். ஆனா மனசுக்குள்ளார என்ன போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் பிரத்யட்சமா எங்க சாதுக்கள் சொன்னது. காலையில 5 மணிக்கு தியானத்துல உட்கார்ந்து 4 மணிக்கு தியானத்துல உட்கார்ந்தனே தூக்கமா வரும். முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராத்திரியோட இம்பேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்னிங்ல உட்காரும் போது அது ரொம்ப இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் நேற்று ஃபுல்லா பண்ணிட்டு மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா உட்காரும் போது, தியானத்துல உட்காரும் போது நேத்து பண்ணதெல்லாம் ஒண்ணு சித்தத்தை விக்ஷேபப்படுத்தும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்ஷேபத்தை கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா தூங்கிடுவீங்க. அப்ப 4 மணிக்கு 4 to 5 வந்து பாத்தீங்கன்னா தியானம்னு சொல்லிட்டு நல்லா செவ்வறு ஓரமா சாஞ்சு உட்கார்ந்து தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரத்தி நடக்கும். ஆரத்தி முடிச்சோன்னே என்ன பண்ணுவாங்க, நேரா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மேனேஜரோட ரூமுக்கு போவாங்க. அங்கேயே ஒரு சுவாமி உட்கார்ந்துருப்பார். மேனேஜர் சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு டியூட்டியை வந்து பிரிச்சு கொடுத்துருப்பார். கொடுத்தோன்னே இவங்க வந்து பாத்தீங்கன்னா கையில பைசாவை எடுத்துக்கிட்டு மேய்க்க போயிடுவாங்க. மனுஷங்களை வந்து மேய்க்கிற வேலை. ஒவ்வொருத்தர் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட லேண்டு, ஏகப்பட்ட பர்சனை வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்ப சித்தம் என்ன ஆகும், நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சித்தம் சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க கிரகஸ்தரா இருக்கீங்க, ஒரு ஆபீஸ் ஒரு வீடு, ரொம்ப பிரச்சனையே இல்லாம இருக்கீங்க. இதே நேரத்துல கர்மயோகம் பண்ணக்கூடிய சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சஞ்சலம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவு பெருசா பிரம்மாண்டமான ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னா நிவர்த்தியில இருக்க சன்னியாசிகளை பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். எந்த காரியமும் பண்றதுக்கு அவசியம் இல்லை, வெறும் சுவாத்தியாயம் மட்டும்தான் பண்ணணும். எவ்வளவு மேக்சிமம் நான் என்ன சொல்லுவேன் சாதுக்கள்கிட்ட, என்னோட சிஷ்யர்கள்ட்ட, இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலையை நாளைக்கு பண்ணுங்க, நாளைக்கு பண்ண வேண்டிய வேலையை அடுத்த வாரம் பண்ணுங்க, அடுத்த வாரம் பண்ண வேண்டிய ஒரு வேலையை அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ பண்ணுங்க. இல்லைன்னா வேலையை பண்ணவே வேணாம். பாருங்க, இந்த டெக்னிக்கை வந்து என்னோட சிஷ்யர்களுக்கு நான் சொல்றேன். அதே வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ற இடத்துல நாளைக்கு பண்ண வேண்டியதை இன்னைக்கு பண்ணு, அடுத்த மாசம் பண்ண வேண்டியதை இந்த வாரத்திலேயே பண்ணி முடி. எல்லாத்துக்கும் டார்கெட். அப்ப என்னன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற வேலையும் ஒரு இடத்துல நிக்கிற வேலையும் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரோதம். நான் பார்த்துருக்கேன் ஆசிரமங்கள்ல எந்த இடத்துல எந்த சன்னியாசி கோயிலை ஸ்டார்ட் பண்றானோ, எந்த சன்னியாசி அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்றானோ, எந்த சன்னியாசி ஸ்கூல் ரன் பண்றானோ அவனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப சம்சாரத்துல விழ முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆகும், நிப்பாட்ட முடியாது. கோயில் பூஜை நித்தியம் நடக்கணும். அப்ப என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா இவனால வந்து பாத்தீங்கன்னா அதை ரன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அன்னதானம் பண்ற சன்னியாசி அன்னதானத்தை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் 3 வேளை பசிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் ரன் பண்ற, ஹாஸ்பிட்டல் ரன் பண்ற அப்படின்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அது ஏன் அப்படின்னா ரெகுலரா அது நடந்துகிட்டே இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகாரத்துல இருந்தா ஓடுற மாதிரி, விவகாரத்துல இல்லாத சன்னியாசி என்ன பண்றான், நிக்கிற மாதிரி. இது ரெண்டும் பரஸ்பர விரோதம். இது அப்படியே கிரகஸ்தர்களுக்கும் சன்னியாசிக்கும் சொல்லிக்கிங்க பார்க்கலாம். கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை அடையணும், அதை அடையணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சன்னியாசியோட முயற்சி இது நிக்கிறதுக்கான முயற்சி. அப்ப இந்த ரெண்டும் பரஸ்பர விரோதமா இருக்கிறதுனால ஏக்கேன சக கர்த்தும் அசக்கியத்வாத். ஏக்கேன அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே மனிதனால் இந்த ரெண்டுத்தையும் செய்வது என்பது முடியாத காரணத்தால். ரெண்டுத்தையும் ஒரே மனுஷன் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. நான் நேத்தே சொன்னேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நிக்கிற காரியம்ன்றது நிதித்தியாசனம், நிக்கிற காரியம் நிதித்தியாசனம். அப்போ நிதித்தியாசனத்தை பண்றதுக்கு இப்போ சன்னியாசியா இருந்துகிட்டு இருக்கிற நான், பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற என்னாலேயே அந்த காரியத்தை பண்ண முடியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் எவ்வளவு வேகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் யோசிச்சு பாரு. ஆனா ஷட் டவுன் பண்ணினா என்ன ஆகும், இந்த கிளாஸ் எடுக்க முடியாது. அப்ப கிளாஸ் எடுத்தா
சித்தத்தை ஷட் டவுன் பண்ண முடியாது. சித்தத்தை ஷட் டவுன் பண்ணுனா கிளாஸ் எடுக்க முடியாது. இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரோதம். ஆச்சாரியர் சொல்ல போறார். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தில் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, க்ஷணை க்ஷணை ரூபரமே, மெதுவா 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 இந்த புத்தியை என்ன பண்ணு, மனசையும் புத்தியையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வா. க்ஷணை க்ஷணை ரூபரமே புத்தியா திருதி கிரகீதையா, புத்தியினால மனசை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்துவா, ஆத்மாலேயே நிப்பாட்டி, இந்த மனசை நிப்பாட்டி, ந கிஞ்சிதப்பி சிந்தையே, எந்த ஒன்றையும் சிந்திக்காதே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கானது, நிக்கிறதுக்கான ஸ்லோகம். கீதால வந்து பார்த்தீங்கன்னா 25 நினைக்கிறேன், 6:25 இருக்கிறது. இந்த 6:25 என்ன சொல்லிச்சோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கிறதுக்கான முயற்சி. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது யஜ்யங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், கர்மயோகம் பண்றோம் அப்படின்னா, கர்ம அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், யோசனைகள் பண்ண வேண்டியிருக்கு, சிந்தனைகள் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப சிந்தனைகள் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது, காரியம் பண்ண முடியாது. அப்ப கிளாஸ் எடுக்கிற என்னாலேயே 6வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எல்லா சிந்தனையும் விட்டுட்டு ஆத்மாலேயே நிக்கிறதுன்னு முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, விவகாரம் பாடம் படிச்சு கொடுக்கறதே முடியாது அப்படின்னா விவகாரம் பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா விவகாரம் பண்ண முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, ஒரே பர்சன் நானே வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து 2 கிளாஸ் 3 கிளாஸ் எடுத்துட்டு புக் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு ஈவினிங்ல அகமல நிக்கிறேன் அப்படின்னா அது முடியாது. நான் காலையில என்னெல்லாம் சிந்தனை பண்றனோ இந்த சிந்தனையோட இம்பேக்ட் நான் ஈவினிங்ல உட்காருன்னா அது வந்துகிட்டே இருக்கும். மனசுல புரிஞ்சுங்க. அப்ப என்ன பண்ணணும், எல்லா கருமத்தையும் நிப்பாட்டினா மட்டும்தான் இந்த தான்ல நிக்கிறது முடியும். அது கூட எப்ப தெரியுங்களா, அதோட இம்பேக்ட் ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்க. நிப்பாட்டின மாத்திரத்துல உடனே நடக்குமானா நடக்காது. நம்ம பண்ண இந்த 1 வருஷமா பண்ண காரியங்கள்லாம் இருக்குல்ல, நிறைய பேய் மாதிரி வேலை பண்ணியிருக்கோம்னு வச்சுங்க. இது சாந்தமாயி நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் எடுக்கும், 1 வருஷம் எடுக்கும். பிரேக்கை வந்து நீங்க அழுத்துனீங்க அப்படின்னா, இந்த ஞான மார்க்கத்துல பிரேக் போட்டீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு இப்ப நான் பிரேக் போட்டேன் அப்படின்னா 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஆகும் நான்ல நிக்கிறது. அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு வருஷங்கள் எடுக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம விட்ட மாத்திரத்துல நிக்கலாம் முடியாது. அதோட இம்பேக்ட் இருக்கும், அதோட ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இழுத்துக்கிட்டே போகும், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை பண்றதும் நிக்கிறதும் ரெண்டுத்தையும் ஒரு மனிதன் ஏக்க காலத்துல பண்ண முடியாது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்ற அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்ற காலபேதேனச்ச அனுஷ்டான விதான அபாவார். இது வரைக்கும் படிச்ச ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே போறாரு கிருஷ்ண பரமாத்மா. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிச்சவங்க எல்லாரும் இப்ப நமக்கு பிரிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இது பண்ணுங்க, இதுக்கு பின்னாடி இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு கரெக்டா அர்த்தம் எடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி சொல்லலை அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற காலத்துல பண்ண வேண்டியது அப்படின்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விதானமும் இல்லை. எந்த விதானம்னு அர்த்தம், விதி எங்கேயுமே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நம்ம சொல்றோம். எப்படி சங்கராச்சாரியார் பாஷ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகங்களை வச்சுக்கிட்டு அவர் பண்ண சோப்பான பஞ்சகம், முக்கியமானது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிஎஃப் இருக்கும். சாதனா பஞ்சகம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்துல அவர் என்ன பண்றார், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா 40 கட்டளைகளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்றார். இதுதான் வேதத்தோட செட்டப்பாவும் இருக்கு. கர்மத்துக்கு அப்புறம் சூக்ஷ்ம கர்மமா இருக்கிற உபாசனம், அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஞானம் அப்படின்னு ஸ்டெப்ஸ் வச்சிருக்கு வேதத்துல. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்ப இதை வேற மனுஷன் பண்றதா அப்படின்னா ஒரே மனுஷன் தான் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொன்றுத்த அனுஷ்டானம் பண்றது. பிரம்மச்சாரியா இருக்கும் போது வேதத்தை அத்தியனம் பண்றது,
கிரகஸ்தனா இருக்கும்போது கர்மத்தை பண்றது. அப்ப கிரகஸ்தனுக்கு தான் என்ன இருக்கு, ஒரு 45 வயசு 50 வயசு அதிகபட்சம் 55 வயசு வரைக்கும் வச்சு அது வரைக்கும் கர்மா பண்ணலாம். அப்ப 55 வயசுக்கு மேல வானப்பிரஸ்தாசிரமத்துல உபாசனம் பண்ணணும். உபாசனம் வரும்போதே என்ன ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்க. நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்றேன். வயசானவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பூஜை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் சொல்றது, மெதுவாக பூஜையை என்ன பண்ணுங்க, வெறும் உபச்சாரத்துக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டு மானச கருமத்தை அதிகப்படுத்துங்க. ஸ்தூல கருமத்தை வெளியில பண்ணக்கூடிய ஸ்தூல கருமத்தை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளார உட்கார்ந்து ஜபத்தையும் நல்லா பண்ணுங்க, தியானத்தை நல்லா பண்ணுங்க, சிவமானச பூஜை பண்ணுங்க. வெளியில பண்ணக்கூடிய சிவ பூஜையை என்ன பண்ணுங்க, மெதுவா 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 மானசமா பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துல போயிட்டு இருக்கும் போதே கூடவே என்ன பண்ணுங்க, சமயம் இருக்கு அப்படின்னா வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டே வாங்க. அப்ப என்ன அர்த்தம், வெளியில எந்த கருமத்துல ஈடுபடாதீங்க. இதுக்கு என்ன பண்ணும், மெதுவா 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 உங்களை சிரவணம் பண்ண 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 வானப்பிரஸ்தத்துல இருந்துக்கிட்டு எந்த இதுலயும் கமிட் பண்ணிக்காம, நான் வந்து கான்ஃபரன்ஸ் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட். நான் ஹோமத்துக்கு போகிறேன், எதுக்கு உங்களுக்கு என்ன வேலை? ஹோமத்தில் எங்கேயோ நடக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் நடக்கட்டும், எல்லாம் பண்ணட்டும், எல்லா கர்மங்களும் இருக்குது. இங்கே அங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சித்தம் என்ன ஆகும், சித்தம் சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஏர்போர்ட்டில் போய் நின்னீங்கன்னா என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. டெல்லி போகிற ஏர்போர்ட்டில் போய் நின்னீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்டில், இதே வந்து ஸ்டேஷனில் வந்து போய் நின்னீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ சஞ்சலம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சஞ்சலம். விவகாரத்தில் ஈடுபட்டோன்னாவே அந்த அளவுக்கு மனச்சஞ்சலம் இருக்கு. அப்போ 65 வயசுக்கு மேலே திரும்ப திரும்ப கர்மத்தில் ஈடுபடுறீங்கன்னா சஞ்சலம் நீங்கவே நீங்காது. அப்போ கரெக்டாக சொல்லுது, உபாசனத்தை கையில் எடுத்துக்கோ வானப்பிரஸ்தன். அதுக்கப்புறம் சன்னியாசி எதுக்கு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் சதா காலமும் சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு ஆர்டர் வச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மனுஷன் வேற வேற காலத்துல வேற வேற அனுஷ்டானம் பண்ணட்டும் அப்படின்னு கால பேதேன அனுஷ்டான விதான அபாவாத். காலபேதம் 45 வயசு வரைக்கும் கர்மா, 55 வயசு வரைக்கும் கர்மா, அதுக்கப்புறம் உபாசனம், அதுக்கப்புறம் ஞானம் அப்படின்னு எங்கேயுமே இங்க சொல்லலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தையோகோ அந்நியதர கர்த்தவிய பிராப்தம் சத்யா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எதை வேணாலும், ஒன்று கர்மானுஷ்டானத்தை எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா எதை ஞான அனுஷ்டானத்தை சந்நியாசத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுத்தை எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு இந்த உலகத்துல. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எத்து பிரசஸ்ய தரம் ஏத்தையோகோ கர்ம அனுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ எத்து கர்த்தவியம் ந இதரத்தி. அதாவது ஆச்சரிய சொல்ற, இந்த ரெண்டுத்துல எது சிறந்தது அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். கர்ம அனுஷ்டானம் சிறந்ததா இல்லைன்னா கர்ம சந்நியாசம் சிறந்ததா? அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எது சிறந்ததோ அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், மீதி இருக்கிற வேற ஒன்றுத்த தியாகம் பண்ணிடுவேன். கர்ம அனுஷ்டானம் சொல்லிட்டீங்கன்னா கர்ம அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டு கர்ம தியாகத்தை விட்டுருவேன். கர்ம தியாகம் பண்ணுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா கர்ம தியாகத்தை என்ன பண்ணுவேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், அடாப்ட் பண்ணிக்கிட்டு கர்ம அனுஷ்டானத்தை விட்டுருவேன். ஏதாவது ஒன்றுத்துல நல்ல முறையில போக முடியும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு 1வது ஸ்லோகத்துல என்ன பண்றான், அர்ஜுனன் கேள்வி கேட்கின்றான். அப்ப புரியுதா உங்களுக்கு எதுக்காக விசாரம் வருதுன்னு? அப்போ நம்ம சொல்லலாம், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுக்கலாமா, இல்லை வந்து கிராஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுமா அப்படின்னா கேள்வியே தப்புன்னு தெரியுதா? ஏதாவது ஒன்று எடுக்கலாமா அப்படின்னா நான் சொல்றேன், 10 படிக்கட்டு இருக்கு. ஸ்டேர் கேஸ்ல 10 படிக்கட்டு ஏறி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். இப்போ நான் கேட்குறேன், இந்த 10ல் ஏதாவது எனக்கு ஒன்றை சொல்லுங்க அப்படின்னு எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டானா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா கொஸ்டினே தப்பு, ஐயா கொஸ்டின் தப்பு தானே, 10 படியும் ஏறினா தானே 10வது படியை ஏறினா தான் என்ன பண்ண முடியும், மேலே போக முடியும். நீங்கள் 10வது படி கரெக்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1வது படிக்கட்டு கரெக்டானு கேட்டால் என்ன சொல்ல முடியும்?
1வது படிக்கட்டுல ஏறி அடுத்தடுத்த படிக்கட்டு ஏறினாதான் 10வது படிக்கட்டை கிராஸ் பண்ணி லட்சியத்தை அடைய முடியும். அப்ப அதனால தான் சொல்றோம் கர்மம் சாஸ்திரிய கர்மானுஷ்டானம். ஒரே பெர்சன் சாஸ்திரிய கர்மானுஷ்டானம் பண்றது கூட கர்மயோகத்தை அடுத்து பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை அடைஞ்ச மாத்திரத்துல கர்ம தியாகம் பண்றது, கர்ம தியாகம் ஸ்தூலத்தை பண்ணிட்டு சூக்ஷ்ம கர்மாவை அடாப்ட் பண்றது, அதுக்கப்புறம் சூக்ஷ்ம கர்மத்துல சித்தம் ஏகாகிரம் அடைஞ்சதுன்னா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனத்தை பண்றது, அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துல சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு அகமகமகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கிறது. அப்ப மொத்தம் 7 ஸ்டெப்பு 8 ஸ்டெப்பு போகணும். அப்ப மோட்ச மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவனுக்கு சாஸ்திரம் உள்ள போகல அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு குருநாதர் யாரோ ஒருத்தர் தப்பா போதிச்சிருக்கார், இல்லைன்னா இவன் குருநாதர்கிட்ட போகல அப்படின்னு அர்த்தமாகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இந்த விஷயமா கேட்டார். அதனால்தான் இவன் கேட்கிறான் சந்நியாசம் கர்மனாம் கிருஷ்ண அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல 2த்துல ஏதாவது ஒன்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசையினால் என்ன பண்றான் அர்ஜுனன் முதல் ஸ்லோகத்துல கேள்வியை பகவான்கிட்ட கேட்கிறான். புரியுதா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கே தோணும் நான் என்ன பண்றது, எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்றதா அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். நனுச்ச ஆத்மவிதோ ஞானயோகேன நிஷ்டாம். ஒருத்தன் பூர்வ பட்சினா இன்னொன்னு ஏக்கதேசின்னு ஒருத்தன் இருக்கான். ஏக்கதேசினா கூட பாதி புரிஞ்சவன் பாதி புரியாதவன். அவன் சொல்றான் சுவாமி இதை பத்தி தான் நம்ம 3வது சாப்டர்லயே பார்த்துட்டோமே சுவாமி. 3வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்லோகம் 3:3 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா. இந்த உலகத்துல 2 விதமான நிஷ்டைகள் இருக்கின்றன. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மயா புரோக்தா மயானக, முன்னாடி காலத்துல நான் இதை ஆரம்பத்திலேயே பிரம்மாக்கு உபதேசம் பண்ணினேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான யோகேன சாங்கியானாம். ஞான யோகேன சாங்கியானாம் யாரு சிரவணம் பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணணும்? மனனம் பண்ணணும். மனனம் பண்ணவங்க என்ன பண்ணணும்? நிதித்தியாசனம் பண்ணணும். அப்ப சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதுலயே திரும்ப திரும்ப அபியாசம் பண்றதுக்கு என்ன பேரு? ஞான யோகம். அப்ப ஞான யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு? ஆத்மா குரு மூலமா ஆத்மாவை அறிந்தவங்களுக்கு திரும்ப திரும்ப மனன நிதித்தியாசனத்தையே பண்ணட்டும். சிரவணம் பண்ணவன் மனனத்தையே பண்ணட்டும், மனனம் பண்ணவன் நிதித்தியாசனத்தை பண்ணட்டும்னு ஸ்டெப்ஸ் வச்சிருக்கு. அப்ப அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞான யோக. சாங்கியானாம் ஞான யோகம், சாங்கியர்களுக்கு ஞான யோகம். அதே நேரத்துல யாரெல்லாம் கர்மியா இருக்கமோ, கர்மியா இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றோம்? ஐயா ஐயா இவ்வளவு நாள் கர்மத்தை பண்ணிட்ட, நீ என்ன பண்ணு இனிமே அந்த கர்மத்துல இருந்து லிபரேஷன் வேணும் அப்படின்னா கர்ம யோகத்தை பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மிகளுக்கு கர்ம யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப 2 விதமான நிஷ்டைகள், ஒன்னு கர்ம நிஷ்டை, ஒன்னு ஞான நிஷ்டை. லைஃப் ஸ்டைல், 2 லைஃப் ஸ்டைல். அப்ப இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படின்னு என்ன பண்றான் சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட கேட்கிறான். நனுச்ச ஆத்மவிதோ ஞான யோகேன நிஷ்டா. ஆத்மவிதகன என்ன அர்த்தம்? ஆத்மாவை அறிந்தவர்களுக்கு. ஆத்மாவை அறிஞ்சவங்களுக்கு நம்ம 2 கேட்டகரி பிரிச்சிருக்கோமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தின இந்த பகவத்கீதை முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் ஆத்மாவை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிடும். அப்ப ஆத்மாவை தெரிந்தவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஒருத்தர் வீட்டை விட்டு சந்நியாசம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம்? லட்சியத்தை நோக்கி மன நிதித்தியாசனத்துக்கு போயிடலாம். இன்னொருத்தர் ஏதாவது நிமித்தம் இருந்துச்சுன்னா வீட்லயே இருந்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப திரும்ப எந்த கருமத்தோடையும் பலனை உத்தேசம் பண்ணாம கருமத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? சிரவண மனனத்தை திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணிட்டு இருக்க. ஆனா பலனை உத்தேசம் பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? கருமியா ஆயிடுவீங்க. அப்ப 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு அப்படின்னு 4th சாப்டர்ல நம்ம பார்த்துருக்கோம். 20,
21, 22 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மவிதோ ஞான யோகேன நிஷ்டா, ஆத்மாவை அறிந்தவர்களுக்கு ஞான நிஷ்டையானது சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பிரதிபாத இஷன் அதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, பூர்வ உதாகிருதைகி வச்சனைகி பகவான் சர்வகர்ம சந்நியாசம் அவோச்சத். சரி, அந்த ஞான நிஷ்டையை அடையிறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டைய அடையணும் அப்படின்னா 4th சாப்டரில் என்ன பண்ணியிருக்கோம், 20, 21, 22 2 ஸ்லோகங்களில் எதிர்ச்சா லாப சந்துஷ்டக துவந்துவாதீதோ விமத்சரக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஞான நிஷ்டைக்காக இருக்க வேண்டியது அப்படின்னு பகவான் ரமணர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் மூலமா 4வது சாப்டர்ல சர்வகர்ம சந்நியாசம் அவோச்சத், சர்வகர்ம சந்நியாசத்தை நிஷ்டைக்காக சொல்லிவிட்டார் ஆயிடுச்சு. நிஷ்டைக்காக வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணணும். ஈஷாவாசியத்துல முதல் ஸ்லோகமே அதுதான் சொல்லுது. ஈஷாவாசியம் இதம் சர்வம் தேன தியக்தேன புஞ்சீதா. ரொம்ப முக்கியமானது, தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக்கொள் அப்படின்னு ஈஷாவாசியத்துல முதல் மந்திரமே சொல்லுது. எப்படி தியாகத்தினால காப்பாத்திக்கிறது அப்படின்னா, சர்வ பரித்தியாகம் பண்ணிட்டு வெறும் அகம் 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 அகம்னு அந்த ஸ்புரணத்திலேயே தொடர்ந்து நிக்கிறதுக்கான அபியாசம். ஏன் சுவாமி அங்க ஆனந்தகிரி டீக்கா சொல்ற, ஏன் சுவாமி எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் நிஷ்டையை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா, அங்க ஆனந்தகிரி டீக்கால ஈஷாவாசியத்தை சொல்றார். என்ன சொல்றேன்னா, மனைவியோ இல்ல சொத்து பத்தோ இல்ல வந்து பேங்க் பேலன்ஸு விவகாரங்கள் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்த விக்ஷேப ஏத்துத்வா, சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில பால்காரம் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பால் பவுட்ரு தான் நான் யூஸ் பண்ணுறது, பால் பவுட்ரு. அப்போ காலையில் உட்காந்து நான் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு பால்காரனை பற்றி யோசனையே வராது. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர கீரைக்காரன்ட்டையோ காய்கறிக்காரன்ட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குறதில்லை. அதனால் 8 மணி வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பாடம் எடுக்க முடியும். இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா பால்காரன்ட்ட பாலும் காய்கறிக்காரன்ட்ட காய்கறியும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா 6 மணிக்கு ஒருத்தன் வந்து நிற்பான். அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் சுவாமி கீரை வந்திருக்கு அப்படின்னு 4 கீரையை வாசல்ல இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ டிஸ்ட்ராக்ஷன் தானே உங்களுக்கு. அப்போ நானில் நிற்க முடியுமா? முடியாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன், செல்ஃப் குக்கிங். பெரியவர் மகா பெரியவர் சொல்லியிருக்கார் என்னன்னு கேட்டிங்கன்னா, உத்தமமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப்பாக்கம்ன்றது ரொம்ப உத்தமம். அது சிரவண மனனத்து வரைக்கும் ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்க போகணும். இப்போ எனக்கே அதே ப்ராப்ளம் தான். காய்கறி வாங்கணும், அதுக்கப்புறம் கிராசரி வாங்கணும், அப்புறம் சிலிண்டரை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் இதை காட்டிலும் நான் பரிவிராஜகனாக இருக்கும் போது இருந்தேன் பார்த்தீங்களா, அதுவாக வந்துச்சு அப்படின்னா சாப்பிடுறது, இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுறது. அப்போ என்ன அர்த்தம் கேட்டால் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. வீடு இருக்குன்றதுனால தொடச்சி வைக்க வேண்டியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா அன்னைக்கு ஹோல் டே 4 பேர் சேர்ந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணோம். இப்போ தான் பார்த்தா பளிச்சுன்னு இருக்கு வீடு. அப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக புஸ்தகத்தையும் எல்லாத்தையும் தொடச்சி வைக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானில் நிற்க முடியுமா சுவாமி? நிற்க முடியாது. செடி வச்சுருக்கேன். செடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக செடியை வந்து பார்க்கவே இல்லை. பூச்செடியெல்லாம் பார்க்கவே இல்லை. பார்க்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா செடியை பார்க்கறதுக்கே இதாக இல்லை. பூ சரியாக பூக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பூச்செடி வச்சுருக்கமே, இதை பார்க்கலையேன்னு வருத்தமாக இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா பரிவிராஜகமான இருக்கும்போது இந்த மொத்த உலகத்தில் எது நடந்தா எனக்கு என்ன? பூச்செடியை பூ பூத்தா என்ன? எந்த செடியில் பூ பூத்தாலும் பூ பூக்கள்னாலும் அக்கறையே இல்லை. என்னோட பூச்செடி, என்னோட வீடு, என்னோட வண்டி, என்னோட வாகனம், என்னோட பேங்க் பேலன்ஸ், என்னோட ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா தானில் நிற்கிறது இல்லை, தானுக்கு அந்நியமான விஷய சிந்தனையில் போயிட்டே இருக்கு. அப்போ வந்து ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப கிளியராக சொல்கிறார், சர்வ கர்ம சந்நியாசம், சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறும் ஞான நிஷ்டையிலேயே இருக்கணும் அப்படின்னு பகவான் சொல்லியாச்சு. நது அனாத்மஜ்ய
இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் யாருக்கு சொல்லியிருக்கிறது? ஆத்மாவை அறிந்தவனுக்கு. அப்ப ஆத்மாவை அறிந்தவனுக்கு தான் சர்வ கர்ம சந்நியாசம் சொல்லியிருக்கு. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த கர்மத்திலேயாவது ஈடுபட்டேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமா ஒரு காரியம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ரமணாசிரமம் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு ஒரு அன்னதானம் பண்ணுவார். இதெல்லாம் நான் ரொம்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க சொல்கிறேன். அன்னதானம் பண்ணுவார். நான் அப்போ பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நமக்கு தான் அனத்தியனமாச்சே, லீவாச்சே, பௌர்ணமி லீவு. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த சொசைட்டிக்கு நம்ம தேகத்தினால ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு அன்னதானம் எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆகும்? ப்ரீ ப்ரொடெக்ஷன் ஒர்க். என்னோட சிஷ்யர்களை ஈடுபடுத்த மாட்டேன். எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாத்தையும் நான் தான் வாங்குவேன், பர்ச்சேஸ் பண்ணுவேன். எல்லா பர்ச்சேஸ் பண்ணி அந்த அன்னதானத்தையே ப்ரிப்பேர் பண்ணுறதே நான் தான் சமைப்பேன். சமைச்சதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும் சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் பண்ணுறவர் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் நான் தான் பண்ணுவேன். இது கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ளார ஒரு விஷம் வந்துச்சு. வருஷம் வரும். மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் சொன்னேன், பணம் போட்டிங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணிடலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் போடுங்க, அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை வந்து அந்த நண்பர்கிட்ட சொன்னேன். ரொம்ப க்ளோஸ். அவர் எடுத்தோன்னு ஓங்கி ஒரு அறவிட்ட மாதிரி என்கிட்ட சொன்னார், சாமி உங்கள் பாதையிலேருந்து மாறி போகிற மாதிரி தெரியுதே அப்படின்னு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிப்போச்சு. ஆமாம் இல்லை, அப்போ நம்ம பாடம் படித்து கொடுத்துக்கிட்டு சிரவணம் பண்ணிக்கிட்டு மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்னோட பார்ட் என்னது? சரீரத்தினால ஏதாவது சொசைட்டிக்கு பண்ணணுன்றதுக்கு மட்டும்தான் நான் இந்த கர்மத்தை பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து பணத்தை கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? கொடுக்க வந்துடுவாங்க. நான் அன்னதானம் பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் பணம் கொடுங்கன்னு கேட்டு வாங்க ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகிடும்? மெதுவாக வளர்ந்து போயிடும். அப்போ சுவாத்தியாயம் என்ன ஆகிடும்? மெதுவாக கம்மியாகி போயிடும். இது மாதிரி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்போ அந்த நண்பர் சொன்னேன், சுவாமி பாதை மாறுறீங்களே சுவாமி அப்படின்னு. ஐயோ தெய்வம் பாணி, தெய்வமாக வந்து சொன்னேன் அப்படின்ட்டு பணம் கேட்கறத அப்போதைக்கு எந்த நல்ல காரியத்துக்கும் பணம் கொடுங்கன்னு கேட்கறத பாருங்க. அப்போ சுவாத்தியாயம் நல்ல முறையில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு அதுவும் கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அன்னதானம் வெறும் சரீரத்தினால பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நல்ல மனனம் போயிட்டு இருக்கு. மனனம் போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, எந்த கர்மத்திலையும் ஈடுபடுறதே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சுவாத்தியாயம் நல்ல முறையில் போகும். அப்போ என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷனை எல்லாத்தையும் நீக்கணும். எது டிஸ்ட்ராக்ஷன்? ஒரு கர்மம் பண்ணுறது தான் டிஸ்ட்ராக்ஷன். கர்மம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீ ப்ரொடெக்ஷன், போஸ்ட் ப்ரொடெக்ஷன். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடந்துடும். நீங்கள் சின்ன காரியத்தை பண்ணாலும், நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு நான் யாருக்கோ ஃபோன் பண்ணுறேன் நம்ம பக்தர்கள்ட்ட, நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெங்களூர் வரேன், எனக்கு பிக்ஷை தயார் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிச்சு போச்சு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரபரன்னு மனசு என்ன ஆகிடும்? ஐயோ சுவாமி வராரு, யாரை கூப்பிடுறது, என்ன பண்ணுறது, என்ன ஏற்பாடு பண்ணுறது, ஐயோ நம்ம வீடு இப்படி இருக்கு, வீட்டை சுத்தம் பண்ணுறதா, என்ன பண்ணுறது. உடனே என்ன பண்ணுவோம், நம்ம வீடு எப்படியோ இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டை சுத்தம் பண்ணுற காரியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடும். நாளைக்கு தான் 2 நாள் கழிச்சு தான் நான் வரப்போகிறேன். 2 நாள் கழித்து நான் வரப்போகிறதுக்கு நீங்கள் இன்னையிலேருந்தே என்ன பண்ணுவீங்க? புத்தி ஃபுல்லாக சாமி வரார் அப்படின்னு. என்ன சாப்பிடுவாருன்னு தெரியலையா, ஃபோன் போட்டு 4 பேருக்கு, சாமி என்ன சாப்பிடுவார், எதை சாப்பிடுவார், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு பரபரப்பு வந்துடும். சரி, நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் அது ஒரு 2 நாள் போயிட்டுருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஒரு சின்ன காரியம், நான் ஒரு வேளை பிக்ஷைக்கு வந்தேன் அப்படின்னா உங்களோட சித்தம் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிடும். அடுத்த வாரம் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஹரித்வார் போயிட்டு வர போகிறீங்க. யோசிச்சு பாருங்கள், அடுத்த வாரம் தானே போகிறீங்க. இப்போ நாங்களாம் ஊருக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நான் வந்து 6:30 மணிக்கு பஸ் ஏற போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? பேகை தட்டி எடுத்து வைக்கிறது 6:15க்கு 6 மணிக்கு தான் பேக் எடுத்து வைப்பேன். பேக் எடுத்து வச்சு 2 வேட்டியை வச்சுட்டு நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன். அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து அடுத்த வாரம் ஹரித்வார் போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் தங்கணும், என்ன பண்ணணும், எதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், போயிட்டே இருக்கும்.
அப்ப என்ன அர்த்தம் தெரியுதுங்க? ஒரு சின்ன கருமா பண்ணினீங்கனாலும் அந்த கருமா என்ன பண்ணுது? சித்தத்தை அதே விஷயத்துல வச்சிருக்கு. கண்ணை மூடி உட்கார்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் தான்ல நிக்கிறது சம்பவமே இல்லை. நல்லா தெரியும். தானெல்லாம் விட்டுருங்கச்சு. ஜபம் பண்ண முடியுமா பாருங்களேன். தான்ல நிக்கிறதுல ரொம்ப உச்சம். ஒரு ஜபத்தை ஒழுங்கா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்மத்துல பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜபத்துல கூட நம்மளால திருப்தியா பண்ண முடியாது. இதை நல்லா பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கணும். அதனால பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி புருஷன் ஒருத்தன் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா, ஆத்ம ஞானம் குருநாதர் மூலமா கேட்டுட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? எல்லா கருமத்தையும் விட்டுட்டு சதா காலமும் இது போய் இது போய் இது போய் இது போய் அப்படின்னு என்ன மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நிறைய சன்னியாசிகள் ரிஷிகேஷ்லயும் ஹரித்வாரத்திலையும் இந்த உலகம் ஃபுல்லா என்ன பண்றாங்க? புத்திசாலி என்ன பண்றான்? நேத்தி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை முடிச்சவன் என்ன பண்றான்? அகமன்ற ஸ்புரணத்துல ரமண பகவான் மாதிரி இருக்கான். அவனை பத்தி வெளியில தெரியவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மாவை அறிந்தவன் மனனம் பண்ணட்டும், நிதித்தியாசனம் பண்ணட்டும். அதுக்கு சகாயம் எது அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாசம் சகாயம் சொல்லியாச்சு. ஒரு கேட்டகரி ஞான நிஷ்டான்னு பேர். இதுக்கப்புறம் அனாத்மஜ்ஞஸ்ய நது அனாத்மஜ்ஞஸ்ய ஆத்மாவை அறியாதவனுக்கு இப்ப நான் சொன்னதை பாத்தீங்கன்னா எல்லா கருமத்தையும் விட்டுட்டு போய் நீ என்ன பண்ணு உட்காரு அப்படின்னு ஆத்மாவை அறியாதவனுக்கு சொல்லல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை அறியாதவனுக்கு நிஷ்டை சர்வ கர்ம சந்நியாசம் சொல்லப்படவில்லை. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மாவை அறியாதவனுக்கு சர்வ கர்ம சந்நியாசம் சொல்லப்படவில்லை. அத்தகச்ச அது மட்டும் இல்லாம கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். சர்வ கர்ம சந்நியாசம் அதுக்கப்புறம் கர்ம அனுஷ்டானம் இந்த ரெண்டும் பின்ன புருஷ விஷயத்வாத் வேற வேற மனிதர்களுக்கானது. இப்ப எனக்கு விஷயம் எந்த கருமத்திலும் ஈடுபடாம இருக்கிறது தான் என்ன மாதிரி சன்னியாசிகளுக்கு உத்தமம். அதே பாத்தீங்கன்னா புதுசா யாரெல்லாம் சிரவணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? பஞ்சமகா யஜ்ஞத்தை பண்ணிக்கிட்டே இருங்க. எதை பண்ணினாலும் பேய் மாறி பண்ணுங்க சொல்லியிருக்கேன். பேய் மாறி வேலை பண்ணுங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்ணுங்க. ஆனா எல்லா வேலைக்கும் பின்னாடி என்ன பண்ணணும்? ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம். அப்ப உங்களை சும்மா இருங்கன்னு யாருக்காவது நான் என்னைக்காவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேனா? யோசிச்சு பாருங்க. உங்களை யாரையும் சும்மா இருங்கன்னு சொல்லலை. யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? வயசு 50 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க, 50-52 பார்டர்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றேன்? வேலையை விட்டுறாதீங்கச்சு. மனசு பார்த்தீங்கன்னா மோகம் பண்ணும். இந்த வேதாந்தம் படிக்க படிக்க என்ன பண்ணா சும்மா உட்காந்துடலாமா சுவாமி மாதிரின்னு தோணும். அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க. கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்சிமம் பஞ்சமகா யஜ்யத்தை பண்ண முடியுமோ, நல்ல காரியங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணுங்க. இதே வயசானவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றேன்? 55க்கு மேல இருக்கிற வயசானவங்களுக்கெல்லாம் நல்ல உபாசனத்தை பண்ணுங்க. காலையில உட்காருங்க, முடிச்சா மத்தியானமும் உட்காருங்க, ஈவினிங்கும் உட்காருங்க, சிரவணம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னு நான் திரும்ப திரும்ப இதையே சொல்றேன். பாருங்க, ஒருத்தருக்கு கருமத்தை விட்டுறாதீங்க, கருமத்தை பண்ணுங்கன்னு சொல்றேன். ஒருத்தருக்கு என்ன பண்றேன்? உபாசனை பண்ணுங்கன்னு சொல்றேன். நிஷ்காமியமா எல்லாத்தையும் பண்ணுங்க, உபாசனையை பண்ணுங்க, சிரவணம் பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்னொருத்தருக்கு சன்னியாசிகள் யாராவது இருந்தாங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிராங்கா சொல்றது, ஓப்பனா சொல்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேட்கிற கேள்வி அதை கேட்பேன். என்ன பண்றீங்க? உங்களுக்கு சன்னியாசிகளை பார்த்தா அடுத்த கேள்வி, எதுக்கு சன்னியாசம் எடுத்தீங்க? எதுக்காக சன்னியாசம் எடுத்தீங்க? கர்மா பண்றதுக்கா? அப்ப பிராங்கா நான் கேட்கிறேன், சன்னியாசிகளை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? கர்மா பண்ணவே பண்ணாதீங்க. அது பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கானது. கர்மா பண்ணாம என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசம் எடுத்தாச்சு அப்படின்னா திரும்ப 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 சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்துல மட்டும் இருக்கு. இல்லை எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு, அப்போ பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபத்தை, ஓங்கார உபாசனத்தை கையில் எடுத்துங்க, இல்லை நான் பிராணாயாமத்தை கையில் எடுத்துங்க. இதை தவிர்த்து வேற எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? கிரகஸ்தர்களுக்கு ஒரு உபதேசம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தர்களுக்கு ஒரு உபதேசம், அப்புறம் சன்னியாசிகளுக்கு ஒரு உபதேசம். அப்ப என்ன அர்த்தம்னா பின்ன புருஷ விஷயத்வாத். இந்த கர்ம சந்நியாசமும் கர்ம அனுஷ்டானமும்
உபாசனமும் வேற வேற மனிதர்களுக்கானது. என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார், 2-3 பேர் இருக்காங்க நல்ல ஆட்கள். சாமி, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வரும்போதே மணி எத்தனை ஆயிடுது? 6 மணி 7 மணி ஆயிடுது சார். அப்போ 6-7 மணி ஆனதுக்கு பிறகு டிராஃபிக் தெரியுமே, சென்னையோ பெங்களூரோ டிராஃபிக்கில் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுது. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என்னுடைய சந்தியாவையோ இல்லை பார்த்தீங்கன்னா ஓங்கார ஜபத்தையோ பண்ணலான்னு உட்கார்றேன் சாமி. உட்கார்ந்தா என்ன நடக்குது அப்படின்னா, மனசு சித்தம் பார்த்தீங்கன்னா அநேக சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியல சாமி. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா என்ன ஆயிடுது? தூக்கம் வந்துடுது சாமி. 2 காரியம் தான். ஒன்று சித்தம் விக்ஷேபம் ஆயிடுது, இல்லை அப்படின்னா சித்தம் பார்த்தீங்கன்னா தூங்கி போகும். ஏன்னா டயர்டு, நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வந்து என்ன பண்ண முடியல? உபாசனம் பண்ண முடியல. உங்களுக்கே அது பிரத்யட்சமாக தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கர்மத்தில் ஈடுபடுறவனால உபாசனையே என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. அப்புறம் என்கிட்ட சொல்கிறார், என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி உங்களோட கிளாஸை நான் எப்போ கேட்குறேன் அப்படின்னா ஏர்லி மார்னிங் கேட்குறேன் சுவாமி. ஏர்லி மார்னிங் தான் என்னால் கேட்க முடியுது. ஏன்னா ராத்திரியில் பார்த்தீங்கன்னா பாடம் படிக்க எடுத்து உட்கார்ந்தா என்ன ஆகுது? பாடம் படிக்க உட்கார்ந்தா எதோ ஓடுது சாமி மனசில். நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு உள்ளறையே போக மாட்டேங்குது சார். ஏன் அப்படின்னா நாள் ஃபுல்லாக பண்ண கருமா என்ன பண்ணுது? உபாசனையையும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தை கேட்கறதையும் நம்மளால உள்ள சரியாக போக மாட்டேங்குது. அப்போ தெளிவாக தெரியுதா? டே டு லைஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கர்மம் பண்ணினவன் உபாசனையும் பண்ண முடியாது, ஞான அபியாசத்தையும் பண்ண முடியாது. ஆனால் காலையில் இப்போ கிளாஸ் எடுக்கிறோம்ல, இப்போ ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் நிறைய பேர் பாடத்தில் இருக்கீங்க. அப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா 80 பேர் இருக்கும் பாடத்தில். இதே 2வது கிளாஸுக்கு எத்தனை பேர் இருக்கும்? 55 பேர் 56 பேர் தான் இருக்கும். அப்போ மீதி இருக்கிற 30 பேர் என்ன பண்ணுறாங்க? வேறு வேலையாக ஆஃபீஸ் வேலையாக போயிடுறாங்க. அப்போது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ பாடம் கேட்டால் நல்லா தெளிவாக தெரியுது சுவாமி. ஏன்? ராத்திரியில் தூங்கி எந்திரிச்சிங்கல்ல, நல்லா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குது? கர்மத்திலேருந்து ரிலீவ் ஆகிருக்கீங்க. அப்போ கர்மத்திலேருந்து ரிலீவ் ஆகி இந்த மனசு நல்லா தூக்கத்தில் சாந்தமானதுக்கு பிறகு இப்போ ஒரு 6:30 மணிக்கு கிளாஸ் எடுக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேலைக்கு போகிறவங்களும் பாடம் படிக்கிறோம். நிறைய பேர் காலையில் உபாசனத்தையும் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? தூங்கி எந்திரிச்சோன்னு உபாசனையும் பண்ண முடியுது. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சாஸ்திரத்தை கேட்கறதும் முடியுதா? இதெல்லாம் பிரத்யக்ஷமாக உங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஏன் முடியுது? நடுவில் கேப் இருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா கர்மம் பண்ணாமல் நேற்று ஈவினிங் 6 மணி 7 மணியோட முடித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி 7 மணிக்கு 12 மணி நேரம் கேப் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போது எந்த கர்மத்தையும் ஸ்தூல கர்மத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து உபாசனை பண்ணினீங்கன்னா உபாசனை பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு சதா பார்த்தீங்கன்னா வேதாந்தம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வேதாந்தமும் உள்ள போகும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றும் கருமையாக இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது? முழு நேரம் உபாசகனாக ஆக முடியாது. உபாசகனாக இருக்கிறவன் முழு நேரம் பார்த்தீங்கன்னா சாஸ்திர சிரவணம் பண்ண முடியாது. அப்போ வேற வேற ஆளுக்கு வேற வேற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்நியத்தரசிய பிரசஸ்ய தரத்துவ புபுத்சயா பிரஷ்னக அனுப்ப பண்ண. அதனால் 2 விதமான நிஷ்டைய சாஸ்திரம் உபதேசம் பண்ணியிருக்கு 3வது ஸ்லோகத்தில். என்னது? ஞானத்தை அடைஞ்சவ சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டு மனநல நிதித்தியாசனத்தை பண்ணிக்கிட்டே போகட்டும். அதுக்கு அடுத்தது யாரு கருமியா இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணட்டும்? கருமி உபாசனம் சொல்லலை, கருமிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்ம யோகம். அப்ப கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கவன் நியூட்ரலைஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? சர்வ கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணம். கர்மத்தை தியாகம் பண்ண சொல்லலை, கர்மத்தை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுங்க? ஈஸ்வரார்ப்பணம் பண்ண. அப்ப டே டு லைஃப்லயே கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஆசை இல்லாம பகவான் பார்த்துப்பார், பகவான் என்ன பலன் கொடுக்குறாரோ அது கிடைச்சா போதும், ஆனா நான் வேலை பண்ணுவேன் எப்படி? வேலைக்கார மாதிரி அப்படின்னு ஒரு எண்ணத்தோட டே டு லைஃப்ல ஒருத்தர் கர்மாவை அபியாசம் பண்றாருன்னு வச்சுங்க. மெதுவா ஒரு 4-5 வருஷம் இந்த அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்க.
மெதுவா 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 என்ன ஆகும், கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அது யோகமாகும் போது மனசு சாந்தமாக ஆரம்பிக்கும். சமத்துவம் யோக உச்சத்தை வரும். அப்ப சமத்துவம் வர 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 அவரால் என்ன பண்ண முடியும், டே டு லைஃப்ல வேலைக்கு போயிட்டு வந்து கூட 6-7 மணிக்கு மேல உட்கார்ந்து உபாசனத்தை பண்ண முடியும். ஏன், மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாயிருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஒரு பாடத்தை நைட்டு வந்து 8 மணிக்கு யூடியூப்பை போட்டு ஒரு பாடத்தையும் கேட்க முடியும். அப்ப புரியுதா? அப்ப கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு உபாசனம் பண்ணணும்னாலும் இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல போகணும்னாலும் முதல் ஸ்டெப் என்ன பண்ணி ஆகணும், கர்ம யோகம் தான் பண்ணணும். அப்போ கர்மத்தில் இருக்கிறவன் கர்ம யோகத்தை பண்ணட்டும், எது வரைக்கும், சமத்துவத்தை அடைகிற வரைக்கும். அடிச்சா அப்ப 2 விதமான நிஷ்டைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரே ஆளுக்கு 2த்துக்கும் முன்னாடி வச்சிருந்தாதான் இதுல எது எடுக்கணும் அப்படின்னு கேள்வி வரும். எனக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா தோசையும் இட்லியும் முன்னாடி வச்சிருந்தாதான், காஃபியும் டீயும் முன்னாடி வச்சாதான் ஜி என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேள்வி வரும். எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காஃபி தான் வச்சிருக்கு அப்படின்னா நான் செலக்ட் பண்றதுக்கு அவசியமே இல்லையே. எனக்கு காஃபி, இன்னொருத்தருக்கு பால், அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. அதே மாதிரி கர்மியா இருக்கிறவனுக்கு கர்மயோகம், அங்க சாய்ஸ்லாம் இல்லை. கர்மியா இருக்கிறவனுக்கு கர்மயோகம், ஆத்மாவை அறிஞ்சவனுக்கு என்னது ஞான யோகம், சர்வ கர்மத்தையும் சன்னியாசம் பண்ணிட்டு. அப்போ ஆளுக்கு முன்னாடி ஒண்ணுதான் இருக்கு. அப்போ இந்த 2த்துல ஏதாவது ஒன்ன சொல்லுங்க அப்படின்னு கேள்வி இங்க வரவே வராது, பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு ஏகதேசி நம்மளோட சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறான். கேட்டோட ஆச்சாரியா சொல்ற சத்தியம் ஏவ. அடுத்த பேஜ் வந்து சத்தியம் ஏவ, ரொம்ப பக்காவா சொன்னப்பா. நீ சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 100% கரெக்டானது, வேற வேற ஆளுக்கானது. கர்மிக்கு கர்மயோகம், கர்ம அனுஷ்டானம். அதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனசு அடங்கி 55 வயசுக்கு மேல இருந்தா ஸ்தூல கர்மத்தை விட்டுட்டு உபாசனம். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் கர்மம் தானே. உபாசனம் கூட என்னது மானச கர்மம், மனசுலால பண்ற கர்மம். அதையும் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஈஸ்வர அர்ப்பணமா பண்ண போறீங்க. அப்போ அதுக்கு அடுத்தது சந்நியாசம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா ஞானத்துக்கு சந்நியாசம் எடுக்க வேண்டாம், ஞான நிஷ்டைக்கு சந்நியாசம் எடுக்க வேண்டும். சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு நல்லா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொன்னப்பா. சிஷ்யன் சொன்னதை ஆச்சாரியர் என்ன பண்றார், அங்கீகாரம் பண்றார். நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். தொத்து அபிப்பிராயேன்னு, ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னோட அபிப்பிராயத்திலிருந்து நீ கரெக்டா சொல்ற. இப்ப நாத பிரம்ம என் பக்கத்துலயே இருக்காரு. அவர்கிட்ட டே டு லைஃப்ல நான் நாத பிரம்மம் வித்யா பிரசாத் அப்பப்போ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா, டெய்லி பார்ப்போம். அப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறதெல்லாம் அபிப்பிராயம் என்னன்னு தெரியும். சாஸ்திரத்தோடதெல்லாம் டெய்லி பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா காலத்திலையும் நாத பிரம்மத்தோட சேர்ந்து பேசுறதுனால என்னோட சிஷியர்கள் இருக்காங்க, வித்யானந்தா, பிரணவ சுரூபானந்தா, டெய்லி என்னை வந்து பார்ப்பாங்க. நாங்கள் ஏதாவது விசாரம் பண்ணுவோம். அப்போ என்ன அர்த்தம், சுவாமி என்ன சொல்ல வரார், பகவத்கீதை என்ன சொல்ல வருதுன்னு அவங்களுக்கு எங்கேயுமே மாறாது. கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் மாற்றி பேசவே மாட்டாங்க. அப்போது இப்போ போன பேராகிராஃபில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா சிஷ்யர்கள். சாமி இன்னும் சாமி அர்ஜுனன் தப்பா கேள்வி கேட்குறானே, இந்த 2த்துல ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு அர்ஜுனன் கேட்குற கேள்வி தப்பாச்சே அப்படின்னு என்னோட சிஷ்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லுவாங்க. ஆனால் அதான் ஆச்சரியம் சொல்கிறேன், உன்னோட அபிப்பிராயத்தில் நீ சொன்னது கரெக்டுப்பா, நீ கரெக்டாக புரிஞ்சிருக்க. 3வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகம் உனக்கு நல்ல மெமரியில் இருக்கு. 4வது சாப்டர் வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அதனால உன்னோட அபிப்பிராயத்தில் நீ கரெக்டாக புரிஞ்சிருக்க. ஆனால் உன்னோட அபிப்பிராயத்தை கேள்வி கேட்கல. என்னன்னா பிரஷ்னோ ந உபபத்தியதே, உன்னோட அபிப்பிராயத்திலிருந்து கேள்வி கேட்கறது வரவே வராது. என்னைக்காவது நாத பிரம்மமோ இல்லை வித்யானந்தாவோ பிரணவ சுரூபானந்தாவோ வித்யா பிரசாத்தோ, இப்போதான் வித்யா பிரசாத் 1.5 வருஷமா பாடம் கேட்குறாரு. இவர் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி எனக்கு ஏதாவது ஒன்றை சொல்லுங்க சாமி அப்படின்னு கேள்வி கேட்டதே. அப்போ என்ன அர்த்தம், பாதை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. பாதை கிளியராக தெரிகிறவனுக்கு
எது சுவாமி அப்படின்னு கன்ஃபியூஸ் வரவே வராது. அப்ப யாரோட அபிப்பிராயத்துல இருந்து அப்படின்னா பிரஷ்டுகு ஸ்வ அபிப்பிராயேன, கேள்வி கேட்கிறவனோட சொந்த அபிப்பிராயத்திலிருந்து. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனனை வந்து பார்த்தீங்கன்னா மகா மந்த அதிகாரின்னு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவத்கீதை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கூட அவனோட மோகம் போகவே இல்லை. பேச்சுக்கு 2 வாட்டி சொல்கிறான். கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வருது, நஷ்டோ மோகோ ஸ்மிருதிர் லப்தா அப்படின்னு. என்னுடைய மோகம் நாசமாயிற்று அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மோகம் நாசமே ஆகாமல் இருக்கு. திரும்பவும் பகவத்கீதாயை வேற ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறார், அனுகீதா அப்படின்னு திரும்ப ஒரு இடத்துல உபதேசம் பண்றார். அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா அர்ஜுனனோட அபிப்பிராயத்துல என்ன அர்த்தம், பகவான் இப்போ வந்து டே டு லைஃப்ல சொல்ற மாதிரி அவன் ஏகப்பட்ட மோகத்துல இருக்கான். அப்ப பகவான் சொன்னது எல்லாமே சரியா இருந்தாலும் அவனுக்குள்ளார ஒரு கன்க்ளூஷன் உண்டாகவில்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்டுகு ஸ்வ அபிப்பிராயேன, கேள்வி கேட்கிற அர்ஜுனனோட சொந்த அபிப்பிராயத்துல என்னது கேள்வியானது புனக பிரஷ்னோ யுஜ்யதே. எதை பண்ணணும், கர்மயோகம் பண்ணட்டுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை விட்டுட்டு சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு பேசாம கண்ண முடி உட்காரட்டுமா அப்படின்ற கேள்வி பொருத்தமே ஆகும். யுஜ்யத்தை ஏவ இது வதாம. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார், நீ கேட்க உன்னோட அபிப்பிராயத்தில் கரெக்டு தான்ப்பா, ஆனால் பாவம் புரியாமல் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நானும் சன்னியாசி தான் தலையிலேயே 4 குட்டு விட்டணும் போல இருக்கணும். ஏன் அப்படின்னா சரியா புரியல அவங்களுக்கு. என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, காமத்தியாகம். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ என்ன அர்த்தம், சந்நியாச ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டு ஆசைப்பட்டாலும் அவன் சன்னியாசி இல்லை. அதே நேரத்தில் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு காமப்பட்டாலும் நீங்கள் கிரகஸ்தன் இல்லை, இது சன்னியாசி இல்லை. அப்போ சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தமே என்னது, காம தியாகம், வேற எதுவுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், நான் வீட்டிலே இருந்துக்கிட்டு சன்னியாசி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உடனே கேட்பேன், அப்போ யாருக்கும் பிரார்த்தனையே இல்லையா, யாரை பற்றியும் பிரார்த்தனை பண்ணுறதே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பேன். 4வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது மாதிரி நீங்கள் இருக்கீங்களா, அப்போனா நீங்கள் வீட்டில் இருக்கிற சன்னியாசின்னு சொல்லலாம். 4:20 என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, வீட்டிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிற சன்னியாசி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து சொல்லியிருக்கேன், தியக்துவா கர்ம பலா சங்கம் நித்திய திருப்தோ நிராஸ்ரய கர்மணி அபிப்பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹா. 4வது அத்தியாயம் 20வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்களும் கூட சந்நியாசிதான். அதே நேரத்தில் சந்நியாச ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டு பணத்தை உத்தேசம் பண்ணிக்கிட்டோ இல்லை பேரு புகழ ஆசைப்பட்டோ இல்லை ஆசிரமத்தை விஸ்தாரம் பண்ணணும்னோ எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டோ எந்த சந்நியாசியாவது கர்மா பண்ணுனா அப்படின்னா அவனும் சந்நியாசி இல்லை. அப்போ யாராவது இனி தப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, நான் வீட்டில் இருந்துக்கிட்டே சன்னியாசி சாமி. எல்லாத்துக்கும் சன்னியாசியை பார்த்தாவே ஈகோ ரைஸ் ஆகிடும். என்னை பார்த்தா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ரைஸ் ஆகிடும். நானும் உங்களை மாதிரி தான் சாமி, வாங்க பக்கத்துலேயே இடம் இருக்குது வாங்க வந்துடுங்க. அப்போ நான் வர முடியாதுல்ல. 4 நாள் பிள்ளைங்கள்ட்ட பேசாமல் பேர குழந்தைங்கள்ட்ட பேசாமல் தூங்க வராது. ராத்திரியில் பேர குழந்தைங்கள்ட்ட ஃபோன் போட்டு அமெரிக்காவில் இருக்கிற பேரண்ட்டை பேசினாதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு தூக்கம் வரும். அப்படி இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் வீட்டில் இருக்க சன்னியாசி, ஐயோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கம்மி பண்ணிட்டானே என்ன பண்ணுறது, வருத்தம் வந்துச்சு அப்படின்னா போச்சு. என்ன போச்சு, ஐயோ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சு, நான் என்னவா இருப்பேன், எப்படி ஆகும் ஃப்யூச்சர் எப்படி ஆகும் அப்படின்னா நானும் சன்னியாசி தான் சொல்லாமா. ஏதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா பதறது இல்லை சாமி. நான் எனக்காக கேட்கறது இல்லை, ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக தான் கேட்குறேன். யாருக்காக, மற்றவங்களுக்கு, உலகத்துக்காக. உலகத்துக்காக கேட்டிங்கன்னா ஓகே லோக சங்கிரகமாக எடுத்துக்கலாம். நீங்கள் யாருக்காக கேட்குறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக பிரார்த்தனை, உங்களோட சொந்தக்காரங்களுக்காக பிரார்த்தனை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு உங்களோட பேர குழந்தைங்க
இவங்களுக்காக நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் வீட்டில் இருக்கிற சன்னியாசின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பா போயிடும். அதனால கடவுளையே ஏமாத்துற மாதிரி. அதனால அந்த தப்பை எப்பவுமே பண்ணாதீங்க. நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. பகவான் என்ன பண்ணுவார்? பாவகிராகி ஜனார்தன். அவன் என்ன பண்றான்றது, என்ன நினைக்கிறான்றது பகவானுக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. அதே மாதிரி சன்னியாசிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆச்சரியர் பாசியத்தில் இந்த பாசியத்தை சொல்லப்படுற அவங்களாம் யாருப்பா பார்க்கண்டீங்க? நிறைய சன்னியாசிகள் வேஷம் போட்டான், ஆசையை விடவே இல்லை. அதுக்காக தான் இந்த விசாரமே வருது. அப்ப ஆசையை விடாம சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு சன்னியாசாசிரமத்துல இருந்துகிட்டு பெரிய பெரிய ஆசைப்பட்டுக்கிட்டு கர்மங்களை பண்றது, அப்ப என்னது? அவனும் சன்னியாசி இல்லை. அப்ப சன்னியாசி எப்படி இருக்கணும்? சன்னியாசி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அத்தியாயம் 21, 22. வீட்டிலேயே இருந்துகிட்டு சன்னியாசியா நான் இருக்கிறேன்னு சொல்லணும்னா 20வது ஸ்லோகம். இதை கம்பேர் பண்ணிக்கிட்டு இதை மனசுல நல்லா வச்சுக்கணும். நீங்க எப்பவாவது நான் வீட்டில் இருக்கிற சன்னியாசின்னு சொன்னீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும்? தியக்துவா கரும பலா சங்கம், கரும பலனை தியாகம் பண்ணியிருக்கணும். கூடவே என்ன பண்ணியிருக்கணும்? கருமத்தையும் பிரகிருதி தான் பண்ணுது, நான் பண்ணவில்லை அப்படின்னு கருமத்தையும் பிரகிருதி மேல போட்டுடணும். போட்டுட்டு நித்திய திருப்தகா, சதா காலமும் எது நடந்தாலும் பரமத் போது சுவாமி, சௌக்கியமா இருக்க சுவாமி. பகவான் என்ன பண்றாரோ அது சௌக்கிய சுவாமி. என்னது? குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அதான் சதா காலமும் குறையே இல்லாம இருக்க சுவாமி, நித்திய திருப்தமா இருக்கிறது. அதுக்கப்புறம் நிராசிரியம், கண்டிஷனே இல்லாம இருக்கிறது. இது இருந்தாதான் நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த கண்டிஷனும் இல்லாம இருக்கிறது. அப்படி இருந்துகிட்டு கர்மணி அபிப்பிரவருத்தோபி, கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்றீங்க? வீட்டில் இருந்துகிட்டு வெறும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக இல்லை, சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்காக, மொத்த லோகத்துக்காக வீட்டில் இருந்துகிட்டு கர்மா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கர்மம் பண்ணாத சன்னியாசி தான். கர்மம் பண்ணிக்கிட்டே கர்மம் பண்ணாதவன் மாதிரி. அப்ப வீட்டில் இருக்கிற சன்னியாசின்னு அர்த்தம். இந்த மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். மிஸ்யூஸ் பண்ணவே கூடாது. சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமானது. அதே நேரத்தில் சன்னியாசி நம்ம நிறைய பேர் இருக்கமே, ஒரு 7-8 பேர் பாடம் கேட்குறவங்க, வெளியில வந்து ஒரு 7-8 பேர் 10 பேர்கிட்ட பாடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெகுலராக யூடியூப்ல. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சன்னியாசின்னு நான் சொல்லிக்கணும்னா என்ன இருக்கணும்? ஒன்று வேணாம் சார், ஒன்று வேணாம் சார். ஏன்னா நான் எதை அடைஞ்சாலும் அது அனாத்ம வஸ்து அப்படின்ற எண்ணத்தோட ஒரு சன்னியாசி இருக்கிறான் அப்படின்னா என்னது? நிராஷீகி. 21வது ஸ்லோகம் சொல்லுது, 4:21. ஆசை இல்லாதவன். அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லா மேயர். இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகிறது, அங்கே போகிறது, இதை போகம் பண்ணுறது, அதை போகம் பண்ணுறது. நிறைய சன்னியாசிகளால் இருக்க முடியாது, ஒரே விஷய போகம். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரிய சொல்ற எதை சித்தாத்மா, நல்லா இந்திரியங்களையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் தெக்த சர்வ பரிகிரக, பிராரப்தத்தில் என்ன இருக்கோ அது வந்தா போதும். கேட்டு 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 வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சன்னியாசி கேன்சல் ஆகிடும். நான் உங்கள்கிட்ட எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜி எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படி நான் கேட்குறேனோ அப்போ நான் சன்னியாசி, ஆட்டோ கேன்சல் ஆகிடும், நான் சன்னியாசி இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பரிகிரகத்தை விட்டவனா. பரிகிரகத்தை விட்டுட்டா என்ன அர்த்தம்? பரிகிரகம்னா கொடுக்கறத வந்து வாங்கிறத நிப்பாட்டுறது. அப்போ என்ன அர்த்தம்? பிராரப்தத்தில் என்ன வருதோ, யாருக்கு தோணி என்ன மனசுல தோணி கொடுக்குறாங்களோ அதை வச்சுக்கிட்டு தான் சன்னியாசி ஜீவனம் இருக்கணும். அப்போ தெக்த சர்வ பரிகிரகம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஷாரீரம் கேவலம் கர்மம், இந்த சரீரத்தை நிர்வாகம் பண்றதுக்கு என்ன உண்டோ அந்த கர்மத்துல மட்டும் பண்றது. அப்ப ஊர்ல இருக்க கர்மத்தெல்லாம் பண்ணாம இருக்கிறது. கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்றது, ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இதெல்லாம் நல்ல கர்மாவா? நல்ல கர்மா. ஆனா அது யாருக்கான கர்மா? கிரகஸ்த கர்மா. தர்மம் பண்றது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? கிரகஸ்தர்களுக்கு. அப்ப சன்னியாசி பண்ணலாமா? சன்னியாசிக்கு வேலை அது இல்லை. சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு நீங்க கர்மத்தை பண்ணினீங்கன்னா கடவுளையே ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப சன்னியாசி கேன்சல் ஆயிடும். அப்ப சன்னியாசி இல்லை, வேஷம் போட்டவன். சன்னியாசி வேஷம் போட்டுட்டு அவன் கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் சன்னியாசி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவான்? தேன் எடுக்கிறவனுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? புறங்கையை வந்து நக்கிறது இயல்பா நடந்துடும். நம்ம தான் பண்றேன். நான் டெய்லி வந்து கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? ஒரு ஸ்பூன்ல வந்து பார்த்தீங்கன்னா தேன் எடுப்பேன்.
தேன் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் சாப்பிடுவேன். சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் எங்கேயாவது பட்டுரும். விட்டுருவோமா? ஸ்பூனில் சாப்பிட்ட ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நல்லா இனிப்பு இருக்குது. சரி, ஒரு சொட்டு தானே இந்த கையில் பட்டிருக்கு, வாஷ் பண்ணிக்கலாமா? வாஷ் பண்ண மாட்டேன். நல்லா ஒரு நக்கு நக்கி அதையும் சாப்பிடணும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மத்தில் ஈடுபடும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதில் தோஷம் இருக்குது. சன்னியாசியாக இருந்தாலும் கர்மத்தில் ஈடுபடும் போது கொஞ்சோண்டு ஆசை வந்து என்ன ஆகிடும்? வந்துடும். நிறைய சன்னியாசிகள் கர்மயோகம்னு பேனர் போட்டு சொந்த ஆசிரமத்தை என்ன பண்ணிட்டாங்க? பெருசு 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 பெருசா ஆயிட்டு. ஆசிரமத்தில் இருக்க சொத்தெல்லாம் கர்மயோகமா சொசைட்டிக்கு ஆயிருந்ததுன்னு வச்சுங்க. ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஆதீனங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதீனங்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான லேண்ட், ஏக்கர்ஸ், 10,000 ஏக்கர், 5,000 ஏக்கர், 10,000 ஏக்கர். இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, ரொம்ப பரம்பரையான ஆசிரமம், ஈசானலிங்க பக்கத்தில். அதுக்கு எவ்வளோ ஏக்கர்னா 300 ஏக்கர். 300 ஏக்கர். உள்ளே வந்து பசிக்குதுன்னு போனீங்கன்னா சாப்பாடு போட மாட்டேன், உள்ளேயே விட மாட்டேன். யார் பாது போ அப்படின்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த மடம். இதே மாதிரி தான். அப்போ மடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா சொத்தை பாதுகாக்கிறத மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் சன்னியாசியா? உள்ளே இருக்கிறவன் சன்னியாசி இல்லை. தனக்கு போக தன்னோட சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கவன் எவனோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக இருக்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ஆயிடுச்சு. இங்கே பசியும் பட்னியுமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கான். சர்வபூத ஹிதேரதாகனு கீதால சொல்ல போகிறேன். எல்லா பூத்தங்களுக்கும் ஹிதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனா இருக்கும். அப்படி இருக்கிறவனா தான் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கிறவனா இருக்கக்கூடாது. அப்போ சன்னியாசி அப்படின்ற டேக் போயிடும், ஆட்டோ கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ ஆச்சாரியர் சொல்கிறார், குருவன் அப்புனோதி கில்பிஷம். அப்படி இருந்துக்கிட்டு ஒருத்தன் கர்மா பண்ணுறானா அவன் சன்னியாசி. அந்த கர்மம் அவனை பந்தப்படுத்தாது. அது மட்டும் இல்லை, முக்கியமான ஸ்லோகம் 22:4-22 சொல்கிறார். சன்னியாசி எப்படி இருக்கணும்? எதிர்ச்சாலாப சந்துஷ்டா. நான் சொன்னல, பிராரப்தத்தில் என்ன இருக்கோ அது வந்தா போதும் அப்படின்னு இருக்கணும். யார்கிட்டையும் எதையும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே கூடாது. எனக்கு பகவானே எனக்கு இது நடக்கட்டும், அது நடக்கட்டும், எனக்கு இது உண்டாகட்டும், அது எதுவும் இல்லை. எந்த பிரார்த்தனையும் யார்கிட்டையும் இல்லாமல் எதிர்ச்சாலாப சந்துஷ்டர். எப்படி எதேச்சையா ஒன்று வருதோ அதுலேயே சந்தோஷம் அடைந்தவனா, துவந்துவாதீத்தக இருமைகளை கடந்தவனா, விமத்சரக எந்த வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட குணங்கள் எதுவும் இல்லாதவனா, எல்லாத்தையும் சமசித்தாவ சித்தவுச்ச எது நடந்தாலும் சமபுத்தியோடு இருக்கிறவனா எவன் இருக்கானோ, எந்த சன்னியாசி இருக்கானோ அவன் கர்மத்தை பண்ணும்போது கூட அவன் அதனால் பூர்வ சஞ்சிதம் ஆகாமிலாம் இருக்குல்ல, அந்த சஞ்சிதத்தாலும் ஆகாமி கர்மங்களாலும் பந்தப்படுவதில்லை. அப்போ சன்னியாசியை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ கீதா படித்தான் அப்படின்னா ஒருத்தரை பார்க்கும்போதே நம்மளையும் அடையாளம் தெரியணும், நம்ம எங்கே இருக்கோம். அதே மாதிரி பார்க்குறவங்களையும் சரியா அடையாளம் தெரியணும், இவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு. அப்போ லட்சணமே என்ன அப்படின்னா முக்கியமானது காமத்தியாகம். காமத்தியாகம் சங்கல்ப தியாகம் சொல்ல போகிறோம். காமத்தியாகம் சங்கல்ப தியாகம் இதுதான் சந்நியாசம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க. நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஐயோ எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கல்பனை பண்ணிக்கிட்டு இருந்தானா அவன் சன்னியாசியா ஆக மாட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்ச மாத்திரத்தில் ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டார்? இதை புரிஞ்சவங்க கரெக்டாக புரிஞ்சிருக்காங்க. சிஷ்யர்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே உள்ளே போகாது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 18வது சாப்டர் உபசம்ஹார பாஷ்யம்னு இருக்கு. 68வது ஸ்லோகத்துக்கு மேலே ஒரு பாஷ்யம் ஒன்று பண்ணுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22 18வது சாப்டரில் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா உபசம்ஹார பாஷ்யம்னு ஒரு பெரிய பாஷ்யம் பண்ணுறார். 18வது அத்தியாயம் வரைக்கும் ஆச்சாரியார் இப்போ நம்ம பேசுகிற விஷயத்தை திரும்ப 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 பேசுவார். 66வது ஸ்லோகத்துக்கு மேலே அப்போ என்ன அர்த்தம்? இப்போ பேசுகிற விஷயத்தை 18வது சாப்டர் 66வது ஸ்லோகம் வரைக்கும் பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? நமக்கு இன்னும் கிளாரிட்டி பத்தாது.
இப்போ என்னோட சிஷ்யர்கள் இருக்காங்க, கூடவே எத்தனை வருஷம் இருக்காங்க? 1914, 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க இருக்காங்க, 12 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 2 வாட்டி பகவத்கீதை கேட்டு இப்போ 3வது வாட்டி வித்யானந்தால 3வது வாட்டி கேட்டுட்டு இருக்கேன். 4வது முறை பகவத்கீதை 4வது முறை இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட உடனே கேட்டுட்டு வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சொல்லுவார், கிரிட்டிக்ஸ் பண்ணுவார். சுவாமி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டீங்க. இப்போ இந்த பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன்ல, இதெல்லாம் அவர் தான் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த எரர்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். உங்கள்கிட்ட நிறைய பிடிஎஃப்ல எரர் இருக்கும், நான் பாட்டுக்கு அடிச்சுட்டு போய் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அப்போ அதெல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லிகிட்டே இருப்பார். கருத்து சொன்னேன் அப்படின்னா என்னுடைய ஒப்பீனியன் இருக்குல்ல, சாமி போன முறை பகவத்கீதை சொல்லும் போது வேற ஒன்று சொன்னீங்க, இப்போ போன முறை பதில் சொன்னது மொத்தம் 6, 7, 8, 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, அது அப்படியே ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நான் எழுதி வச்சிருக்கேன் சாமி, என் புக்கில் எழுதி வச்சிருக்கேன். போன முறை இந்த ஸ்லோகத்துக்கு இந்த இடத்துல நீங்கள் இப்படி தானே சொன்னீங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க இப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ் பண்ணுவேன். நான் மன்னிப்பு கேட்டுப்பேன். சில சமயம் வந்து தப்பாக சொல்லிட்டேன்ச்சு, தெரியாமல் சொல்லிட்டேன்ச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்டுப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 முறை பகவத்கீதை. அப்போ என்ன ஆகும்? டோட்டலாக A to Z என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கிளியர். பிரணவஸ்வரூபானந்தான் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஏதாவது வெளியில் போகும்போது ஏதாவது என்னால் முடிஞ்ச என்கிட்ட யாரெல்லாம் தட்சணை அனுப்புகிறீங்களோ அதை வச்சு நிறைய பேருக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பண்ணுற பாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் பண்ணிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அப்படின்னு லோக்க சங்கிரகமாக நான் பண்ணுறேன். பிரணவஸ்வரூபானந்தான்னு ஒருத்தர் இருக்கார், என்னோட சிஷ்யர். அவர் என்ன பண்ணுவார், நான் பண்ணுற ஒன்றுத்துக்கும் பக்கத்தில் வர மாட்டேன். ஜி வாங்கலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்கள் பண்ணுறீங்க, அது உங்கள் ப்ராப்ளம். எனக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? எதையும் சன்னியாசி எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவர் என்கிட்ட கேட்பார், சன்னியாசி எதையும் பண்ணக்கூடாது இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அன்னதானம் பண்ணுறோம் வாங்கப்பா, அமாவாசைக்கு பண்ணுறோம் வாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி என்ன சொல்லலாம்? எனக்கு அதெல்லாம் வேலை இல்லை, எனக்கு சுவாத்தியாயம் பண்ணுவோம், பிரணவ ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு இது வரைக்கும் மனுஷன் வரவே இல்லைங்க. என்னை வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பார்ப்பாரு என்ன. ஸோ சாமியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உன் வேலை இல்லை, இந்த உலகம் என்ன போனாலும் உனக்கு என்ன, நீ தானே சொல்லி கொடுத்தீங்க இது சொப்பனம்னு. அப்போ சொப்பனம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு ரோட்டில் போகிறவங்க வரவங்களுக்கெல்லாம் கர்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்கள் வேலையா அப்படி. அப்போ என்ன அர்த்தம்? கிளியர் விஷன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கிளியர் விஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீதையை A to Z திரும்ப பார்த்து படித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா கிளாரிட்டி உண்டாயிடும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ராங் கன்விக்ஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கன்விக்ஷன் ஆகிருக்கும், ஆனால் சில பேருக்கு அப்படி ஆயிருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, கிளாரிட்டி வர வரைக்கும் அர்ஜுனன் எப்படி கேள்வி கேட்குறானோ அதே மாதிரி, சாமி நான் என்ன பண்ணட்டும், எல்லாத்தையும் விட்டுட்டுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணட்டுமா, எல்லாத்தையும் விட்டுட்டுமா இல்லை கர்மயோகம் பண்ணட்டுமா, இது மாதிரி இப்போவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்ட தப்பாக புரிஞ்சிருக்காங்க, இன்னும் கன்விக்ஷன் ஆகலை, தீர்மானம் ஆகலை, கீதா என்ன சொல்லிச்சோ அது புரியலைன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சிக்காமையே நிறைய காரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோட குருபாய் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து என்னோட சூப்பர் சீனியர், ரொம்ப வித்வான், நல்லா படித்தவர், ஃபுல்லாக பிரவச்சனம் பண்ணிகிட்டு இருக்கவர். அவர் பேசினார்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே கட்டி போடுற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீதையை ஒரு ஆச்சாரியர் மூலமாக இப்போ இந்த விசாரம் அதனால தான் பண்ணுறேன், என்ன லட்சணம் இருக்கும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எதை முன்னாடி பண்ணணும் எதை பின்னாடி பண்ணணும், இது ரெண்டும் இருக்குது. முன்னாடி அதனால தான் வந்து மெடிசின் எழுதி கொடுக்கும் போதே சில மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சில மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பின்னாடி. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன் சுவாமி? நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், ஆயுர்வேதிக்கு போனேன், எதுக்கு இது என்ன டிஃப்ரெண்ட்டு, எப்போ வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மருந்துகள் வயிற்றை வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றை புண்ணாக்கிடும். அப்போ ஃபுட்டு எடுத்ததுக்கு பிறகு அந்த மாத்திரையை எடுத்தீங்க அப்படின்னா அந்த வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றை வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்காது.
அப்போ குவான்டிட்டி ஏன் சொல்கிறீங்க? ஏதாவது நல்ல மாத்திரை தானே, எடுத்து குடிச்சிடலாமே. நான் சொன்னல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் 4 மூடி சொன்னார். பாட்டிலில் இருக்கிற 4 மூடி எடுத்து ஒரு நாளைக்கு 4 மூடி. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாளைக்கு 4 மூடின்னு தெரியாமல் ஒரு வேலைக்கு 4 மூடி. அதோட எம்எல் என்னன்னா 10 ml மெடிசின் எடுக்க வேண்டியது. 10 ml மெடிசின் எடுக்கிற இடத்துல 40 ml மெடிசின் எடுத்தால் என்ன ஆகும்? ராத்திரி குடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார வயிறெல்லாம் பெயின். வயிற்றுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது அப்படின்னு 2 நாள் 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம், ஓஹோ ஓவர் டோஸ் அப்படி. அப்போ மெடிசின் எடுக்கும் போதே இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 5 ml, சில்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ 5 ml. நான் கிரகஸ்தர்களுக்கு சொல்கிறேன், வேலைக்கு போயிட்டு இருக்கவங்கெல்லாம் ஓங்கார உபாசனையை கம்மியாக பண்ணுங்க. வேலைக்கு போகாதவங்கெல்லாம், வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம், வானப்பிரஸ்தர்கள்லாம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அதிகமாக பண்ணுங்க. சிரவணம் பண்ணுறவங்க கீதா மட்டும் கேளுங்க, வேற எந்த உபனிஷத்துலாம் கேட்காதீங்க. ஒரு பாடம் போதும். வேலைக்கு போயிட்டு ஒரு பாடத்தை மட்டும் கேளுங்க. நிறைய உபனிஷத்துலாம் கேட்காதீங்க, ஏன்னா கருமா பண்ணிக்கிட்டு இது சூட்டபிள் ஆகாது. அப்போ நான் எப்படி டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரோ அதே மாதிரி சாஸ்திரமும் என்ன பண்ணுது அப்படின்னா ஆளுக்கேற்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. அதை அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ராயலாக நம்ம மோட்சத்தை அடைய முடியும். அதனால் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறார், பூர்வபக்ஷி திரும்ப கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி? சிஷ்யன் கேட்டு முடிச்சுட்டான், இனி பூர்வபக்ஷி வருது. பூர்வபக்ஷி சொல்கிறான், பூர்வ உதாகிருதைகி வச்சனைகி. நீங்கள் போன அத்தியாயம் வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்களால் எந்த வச்சனங்களை வந்து பார்த்தீங்கன்னா உதாகரணமாக சொன்னீங்களோ, எக்ஸாம்பிளாக 4:20 கிரகஸ்தர்களுக்கு, 4:21, 22 சன்னியாசிகளுக்கு, 3 வந்து பார்த்தீங்கன்னா 3:2 நிஷ்டா பிரித்து சொன்னது அப்படின்னு எந்த கொட்டேஷன் எல்லாம் நீங்கள் சொன்னீங்களோ, கர்ம சந்நியாசிய கர்த்தவியதையா விவக்ஷிதத்வாத் பிராதான்யம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன அத்தியாயத்தில் வந்து நிஷ்டையை அடையணும்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நிஷ்டையை அடையணும் அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாசந்தான் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக செய்ய வேண்டியதுன்னு சொல்றதுக்கு இச்சை பகவானுக்கு இருந்துச்சு. பகவதா விவக்ஷிதத்வாத் பிராதான்யம். அப்போ ஞான நிஷ்டையை அடையணும்னு அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாசம்தான் ஹெல்ப் பண்ணும். ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு ஞானத்தை சம்பாதிக்கலாம். உபாசனை பண்ணிக்கிட்டோ கர்மத்தை பண்ணிக்கிட்டோ ஞானத்தை சம்பாதிக்கலாம். ஞானத்தை சம்பாதிக்கிறது வந்து பிரதானம் இல்லை. ஞான நிஷ்டைய சம்பாதிக்கணும்னா தான்ல நிற்கணும் அப்படின்னா பகவானுக்கு எது விருப்பம்? சர்வ கர்ம சந்நியாசம்தான் ஞான நிஷ்டைய கொடுக்கும், அதுதான் பிரதான சாதனம் அப்படின்னு பகவானுக்கு சொல்றதுக்கு விருப்பம். அது மட்டும் இல்ல, அந்தரநேச்ச கர்த்தாரம். அப்போ சந்நியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அப்படிதான் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. சந்நியாசத்தில் 2 வித சந்நியாசம் சொல்லியிருக்கேனா? எனது வித்வத் சந்நியாசம், நிஷ்டைக்காக எடுக்கிற சந்நியாசம் வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். அப்போ நாங்கள்லாம் எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான்லாம் எடுத்தது வித்வத் சந்நியாசம் எடுத்திருக்கேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டில் இருந்துக்கிட்டு சிரவணம் பண்ணுறது கஷ்டம் சுவாமி அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு குருநாதர்கிட்ட வந்து அஜ்ஞானியாவே வந்து அஜ்ஞானியாக இருந்துக்கிட்டு சந்நியாசம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கர்த்திருவம் இருக்குமா? ஆமாம், அஜ்ஞானத்தோடு இருக்கும்போது கர்த்திருவம் இருக்கும்ல. அப்போ ஆச்சாரியர் சொல்கிறார், அந்நியத்தரேனச்ச. ஒன்று வித்வத் சந்நியாசம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தாரம் தஸ்ய கர்த்தவியத்துவ சம்பவாத். சந்நியாசம் பண்ணும்போது நான் கர்த்தான்ற எண்ணம் இருக்கதானே செய்யும். ஒரு சந்நியாசம் பண்ணுறீங்கன்னா நான் கர்த்தா, நான் சந்நியாசம் எடுத்துக்க போகிறேன் இருக்குமா இருக்காதா? ஆமாம், எல்லாத்துக்கும் இருக்குமே. நான் கர்த்தா சந்நியாசம் எடுத்துக்க போகிறேன். எனக்கு சந்நியாசம் கொடுக்க போகிறாங்க ஜி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் சந்நியாசம் ஸ்வீகாரம் பண்ணிக்க போகிறேன்னு கர்த்திருவம் இருக்கும். அதான் ஆச்சரிய சொல்கிறேன், கர்த்தாரம் தஸ்ய கர்த்தவியத்துவ சம்பவாத். நான் இந்த செய்ய வேண்டிய சந்நியாசத்துக்கு கர்த்தாவாக இருக்கிறேன் அப்படின்னு சம்பவிக்கும். அது மட்டும் இல்லை, அனாத்மவிதபி கர்த்தா பக்ஷே பிராப்த. அதே நேரத்தில்
அப்போ என்ன அர்த்தம்? 2 பேர் பண்ணலாம். எனக்கும் சாஸ்திரம் படிச்சதுக்கு பிறகு நான் கர்த்தான்ற எண்ணத்தோட இருந்துக்கிட்டு தான் சந்நியாசம் பண்ணினேன். அப்ப வித்வத் சந்நியாசமும் கர்த்தான்றது சம்பவிக்கும். அதே நேரத்தில் விவிதிஷா சந்நியாசம் எடுக்கும் போதும் யாரு சிரவணம் பண்றதுக்காக சந்நியாசம் எடுக்கிறானோ அவன்கிட்டையும் கர்த்தான்ற எண்ணம் சம்பவிக்கும். அதனால பிராப்தக அனூத்தியதே ஏவ ந புனக அனாத்மவித்து கர்த்திருத்வம் ந புனக ஆத்மவித்து கர்த்திருக்கத்துவம் ஏவ சந்நியாசஸ்ய விவக்ஷித்வம். இது ஆச்சாரியர் சொல்றார். இந்த இடத்துல நம்ம பேச போறது யாரு சந்நியாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் ஆத்மாவை அறிஞ்சவங்க மட்டும் சந்நியாசம் எடுத்துக்கணும்னு சாஸ்திரத்துல விதி சொல்லப்படும். அப்ப என்ன பண்ணலாம்? சந்நியாசம் 2 விதமான மனிதர்களும் எடுத்துக்கலாம். ஆத்மாவை அறிய இச்சைப்படுறவனும் சந்நியாசம் எடுத்துக்கலாம், விவிதிஷா. அதே மாதிரி ஆத்மாவை அறிந்தவனும் நிஷ்டைக்காக சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 2 விதமான சந்நியாசமும் சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷி சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிச்சோன்னே இது சரியா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டு தான். ஆனா விஷயம் பாத்தீங்கன்னா இதை பற்றி இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவோம். விசாரம் ஒரு 4-5 நாள் போகும். பொறுமையா கேட்டுக்கிட்டே வாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப் படேத் பிரயத்தப்புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா துமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சசுதேர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஜி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனாலும் கேட்டுங்க. ஏன் அப்படின்னா இந்த விசாரங்கள் எல்லாம் பண்ணாததுனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா சொசைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலாப்ஸாக இருக்கு. ஏகப்பட்ட சன்னியாசிகள் விதவிதமான கர்மங்கள் நமக்கும் புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணணுன்றதும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த விசாரம் முடிகிற வரைக்கும் பொறுமையாக எவ்வளோ உள்ளே போகுதோ அவ்வளோ உள்ளே போகட்டும். பின்னாடி மனனம் நீங்கள் பண்ணுவீங்க. மனனம் பண்ணும்போது மெதுவாக இதை கேட்டீங்க அப்படின்னா எதுக்காக சொல்கிறாங்கன்றது நல்லா தெரியும். அதனால் புரிஞ்ச அளவுக்கு நல்லது. அதனால் உள்ளுக்குள்ளார போகும். இந்த சப்தம் மெதுவாக வேலை செய்யும். புரிஞ்சாலும் புரியலனாலும் நிஷ்டையோட பாடத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ உள்ளே போதோ உள்ளே போகட்டும். சரி.